ஒரு குட்டி குட்டி டைம் கிடைச்சா கூட அதில் ரெஸ்ட் எடுக்காமல் தன்னோட ஃபேன்ஸை பார்க்கறதுக்காக தளபதி துள்ளி குதிச்ச முகத்தோடு ஓடி வராங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு ஃபேனை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து படங்களில் நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட அன்பு கட்டளையே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தளபதி சொல்லியிருக்காங்க. 3வது நாளாக கேரளாவில் ஃபேன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கூட சலிப்படையாமல் பல்வேறு விதமாக நம்மளோட தளபதியை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கேரளா ஃபேன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ப்ளோமி ஹியர். தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்தார், கட்சிக்கு பெயர் வச்சார். பெயர் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 மூவி தான் ஷூட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வேறு எந்த மூவிலையும் நடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு கவலை இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு அரசியல் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும்னா திரைப்படங்கள் எல்லாம் அவரோட கவனத்தை செலுத்த முடியாது அப்படின்றது ஒரு அக்செப்டடான ரீசன் தான். சரி, ஓகே அப்படின்னு நம்ம எல்லாம் மனசு தேத்திக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இப்போ கோட் மூவியோட ஷூட்டிங் வந்து திருவனந்தபுரமில் நடக்குது. திருவனந்தபுரமில் அவருக்கு என்னெல்லாம் நடந்தது, அதை எப்படி அவர் ரொம்ப ஈஸியாக கூலாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். சண்டை போட மாட்டார், எதுக்கும் வந்து பதில் சொல்ல மாட்டார். யாராவது அவரை பற்றி விமர்சனம் செஞ்சால் அதெல்லாம் பெருசாக காதில் வாங்கிக்க மாட்டார். ரொம்ப கூலாக, ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோட் மூவியோட லாஸ்ட்டு ஷூட்டிங்க்காக திருவனந்தபுரம் போகிறாரு. அங்கே போனதும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸை விட கேரளாவில் இருக்கிற ஃபேன்ஸ் தன்னோட அன்பை காட்டுற விதமாக தளபதி விஜய் சேட்டா சேட்டான்னு இப்படி கண்ணா அப்படின்னு கத்தி தன்னோட சந்தோஷத்தை வந்து அவர்கிட்ட கொட்டிட்டாங்க, தன்னோட அன்பை வந்து அவர்கிட்ட கொட்டிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூவி ஷூட்டிங் அப்போயே வந்து அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட ஷூட்டிங் வேலை முடிஞ்சதும் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை போயிட்டு ஏதாவது பண்ணலாம், அவரோட பர்சனல் ஒர்க் எதுவும் பண்ணலாம், எதுவும் பண்ணாமல் இருக்கிற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை வந்து ஃபேன்ஸ் கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது, அவங்க கொடுக்குற மாலையை, அவங்க கொடுக்குற பொக்கேவை அன்பாக ஏற்றுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு நடிகனுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறது வந்து ஹி டிசர்விங் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட காரை உடைச்சாங்க, அவரோட 30 லட்சம் மதிப்புள்ள காரெல்லாம் உடைச்சாங்க, நொறுக்கினாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் எதுக்குமே மனுஷன் ரிப்ளை பண்ணாரா, கோவமாக தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதில் ஒரு பாட்டுக்கு அழகாக க்யூட்டாக ஓடி வந்து அவங்க கொடுக்குற மாலை பொக்கே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஈவினிங் 6 o'clock உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எத்தனை விதமான விமர்சனங்கள் அந்த மனுஷன் மேலே. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துட்டு ஒரு பொது மேடைக்கு ஒரு மனுஷன் வராரு, நீட்டாக வந்தால் தானே காலேஜ் பசங்களாம் இவரை பார்த்துட்டு அழகாக இருப்பாங்க. இவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்தன் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவரோட ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு டோப்பா முடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. 50 வயசில் ஒருத்தவங்களுக்கு முடி கொட்டுறதும் முடி வளர்றதும் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இல்லை. விஜயாக இருக்கார், தளபதியாக இருக்கார், அவர் நடிகராக இருக்கார், அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அவர்கிட்ட பேரும் செல்வாக்கும் இருக்குன்றதுக்காக அவருக்கு முடி கொட்டக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ரீசன் வந்து கொஞ்சமாவது அக்செப்டடாக இருக்கா? ஸோ அவருக்கு முடி கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை அவர் எந்த காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசனுமே கிடையாது அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள். அப்புறம் அவர் செஞ்ச சின்ன சின்ன வேலைகள், ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகிற பிள்ளைங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறாருன்னா வீடை வந்து பாத்ரூம் சைஸில் கட்டி கொடுத்துருக்காருன்னா எப்படி அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்களை வச்சிட்ருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா அழுது நல்லது செய்யணும்னு நினச்சி நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் வருதுன்னு அழுது ஒரு மூலையில் உடங்கி போயிடுவோம். மனுஷன் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கூலாக, ரொம்ப கேஷுவலாக எத்தனை விதமான விமர்சனங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு என்னோடய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக டேக் இட் ஈஸின்ற மாதிரி போயிட்டுருக்காரு. அவரை பார்க்கும் பொழுது உண்மையாலுமே இவரை மாதிரி ஒரு மனுஷன் கூட கண்டிப்பாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும்ல. தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.